வணக்கம். ரிலாக்ஸ் வித் ராம்ஜியின் டாப் 10 2024 அந்த இந்த வருடத்தினுடைய சினிமாக்களை பற்றி பார்க்கும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய படங்கள் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் அப்படி ஒரு தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்திச்சு. ஐயோ, ஜெய்பீம் எடுத்த டைரக்டர் தாசே ஞானவேல் அவர் ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்துச்சு. பொதுவாகவே ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வரப்போகுது அப்படின்னாலே நமக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதே அளவு எதிர்பார்ப்பு தான் இதுலயும் இருந்துச்சு. அதே போல 90களுடைய மத்தியில சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல கமல் சார் நடித்த இந்தியன் ஒரு எவ்வளவு பெரிய தாக்கத்தை அன்னைக்கு ஏற்படுத்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த இந்தியன் படத்தினுடைய பாகம் 2ஆக லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரித்த அந்த படம் வரப்போகுது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும். தங்கலான்ல அப்படியே டோட்டலா விக்ரம் சார் தன்னுடைய கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காரு. ரஞ்சித்தினுடைய படங்கள்லயே இதுதான் பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டு வந்த தங்கலான் திரைப்படமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த எதிர்பார்ப்பை கிளப்புச்சு அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இதே போல அயலான் திரைப்படமும் சிவகார்த்திகேயன் நடிப்புல ரவிக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணின அயலான் திரைப்படமும் நமக்குள்ளார அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் ரஜினியினுடைய வேட்டையன் ஜெய்பீம் அளவுக்கு நாம எதிர்பார்த்தது ஒரு தவறோ அப்படின்னு தோணுது. ஜெய்பீம் நமக்குள்ளார ஏற்படுத்திய தாக்கத்துக்கு மிக முக்கிய காரணம் அந்த படைப்பை தாசே ஞானவேல் அவர்கள் கையாண்ட விதம் தான். அதே அளவுக்கு ரஜினியை வைத்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவார், ரஜினிகாந்த் அவர்களுக்கே ஒரு முள்ளு மலரும் மாதிரியான ஒரு படத்தை அவர் கொடுப்பார்னு எதிர்பார்த்திருந்த அந்த சமயத்துல வேட்டையன் படம் ஒரு பாதி டைரக்டர் படமாகவும் ஒரு பாதி ரஜினி படமாகவும் அமைந்து விட்டதுங்கிறது ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வசூல் ரீதியாக எப்போதுமே ரஜினி ராஜா தான், வசூல் வேட்டைக்காரன் தான், வசூல் மன்னன் தான். ஆனால் அந்த படம் வசூலில் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெய்பீம் அளவுக்கு இந்த படம் பண்ணியிருக்கலாமே. நிறைய பேர் படம் பார்த்துட்டு கூட அந்த அமிதாப் மாதிரியான கேரக்டரை ரஜினி தன்னுடைய வயசுக்கு தகுந்தது போல பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆக வேட்டையன் படம் வசூலில் அது சாதனை பண்ணியிருந்தாலும் கூட அது அந்த ஸ்கிரிப்ட் விஷயத்துல படைப்பாக்கம் அப்படிங்கிற விஷயத்துல ஏனோ கொஞ்சம் சறுக்கிட்டுச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே சமயத்துல மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட தங்கலான் திரைப்படம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த படமாகவும் அந்த கோலார் தங்க வயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த தங்க பூமியை வைத்துக்கொண்டு ஒரு பழங்காலத்து விஷயத்தையும் சரித்திர ஆவணங்களையும் புனைவுகளையுமாக சேர்த்து கொண்டு ரஞ்சித் அவர்கள் படைத்த படைப்புங்கிறது மிக மிக முக்கியமான படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கேஜிஎஃப் மாதிரியான ஒரு கமர்ஷியல் பந்துகளுக்குள்ளார சிக்கிக்காம, அந்த மைதானத்துக்குள்ளார சிக்கிக்காம பறந்து விரிந்த வானத்தை போல தங்கலான் படைப்பை அவர் உருவாக்கி இருந்தது தான் ஆகச்சிறந்த படைப்பாகவும் ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளனுடைய உண்மையான விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். அந்த வகையில தங்கலான் கவனம் ஈர்த்த திரைப்படமா மாறுது. இந்த டாப் 10 வரிசையில இந்த படத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த படத்துல இசையமைத்த இசையாகட்டும், படத்தில் வந்திருக்கிற அந்த பாட்டு ஒரு சிங்கிள் ஷாட்ல அந்த டான்ஸ் மூமெண்ட்டை படமாக்கிக்கிட்டே போன அந்த விஷயமாக இருக்கட்டும், படத்தினுடைய காஸ்டியூம் ஆடை வடிவமைப்பு அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும், அமானுஷ்ய விஷயங்கள்னு அவங்க நம்புகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், படத்துல எல்லோருமே தன்னுடைய கதாபாத்திரங்களை உணர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தினாங்க. முக்கியமா தங்கலான் விக்ரம் அவர்கள் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு மிகச்சிறந்த ராட்சச நடிகர் அவர். அந்த வகையில தங்கலான் இந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்காரு. ஆனா அயலான் திரைப்படம் அந்த ஏலியனை வைத்துக்கொண்டு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற வகையில தான் இருந்தது. இன்னொரு விஷயம், படம் குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்த படமாக இருந்தாலும் கூட அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு தகுந்த வசூலை அது தரலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் விசாரிச்சப்ப ஒரு பெரிய தாக்கத்தை தரலைங்கிற விதமாக தான் அது சொல்லப்பட்டது. அதுல ஏலியனுக்கு குரல் கொடுத்தவர் சித்தார்த், நடிகர் சித்தார்த் தான் அந்த ஏலியனுக்கு குரல் கொடுத்திருப்பார். எப்படி மாவீரன் திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் நடித்து அந்த மாவீரனுடைய காதுக்குள்ளார ஒரு மாவீரனுடைய குரல் சிவகார்த்திகேயனுக்கு கேட்குமே, அந்த குரல் விஜய் சேதுபதியுடையதா இருக்குமே, அதே போல அயலான் திரைப்படத்துல சித்தார்த் அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். இதையெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஆக இந்த இடத்துல
தங்கலான் திரைப்படம் இந்த டாப் 10 வரிசையில மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த படமாக நான் பார்க்கிறேன். இந்த டாப் 10 வரிசையில இந்த படத்துக்கு ஒரு இடம் நான் தந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தங்கலானுடைய மொத்த டீமுக்கும், குறிப்பா இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும், சியான் விக்ரம் சார் உட்பட அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.